நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்னைக்கு திருச்சிக்கு வர்றாங்க. குறிப்பாக 18,850 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதில் நம்முடைய திருச்சி விமான நிலையம் 1100 கோடி ரூபாய்க்கு புதிய விமான நிலைய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ஆயில் அண்ட் கேஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ், என்ஐடி திருச்சிக்கான 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல், இதெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அர்ப்பணிப்பு செய்கிறார். அதனால் நம்முடைய பிரதமர் அவர்களை வரவேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திருச்சி, குறிப்பாக நம்முடைய இளைஞர் அணி, அதனுடைய தலைவர் உட்பட மாநில நிர்வாகிகள் எல்லோரும், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே இன்னைக்கு காலையில திருச்சியில 75 இடத்துல தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை கையில் எடுத்திருக்கின்றார்கள். தூய்மையான திருச்சி என்கின்ற பெயரில் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய நிர்வாகிகள் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக திருச்சி மாநகர் பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய இளைஞர் அணியை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக, முந்தானியத்திலிருந்து தொடர்ந்து எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கும் கூட ஒரு இடத்துல காலையிலே நம்முடைய இளைஞர் அணியோடு சேர்ந்து, நம்முடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து இந்த சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், திருச்சியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மில்லியன் பிளஸ் சிட்டிஸ்ல 26 மாநகரத்தில் 7வது இடத்துல இருக்கு. கடைசி ஸ்வச் பாரத் சர்வே பார்க்கும் பொழுது திருச்சி தமிழகத்தில் இன்னும் முதல் இடத்திற்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆனால் பிரதமர் அவர்கள் வரும்பொழுது அவருக்கு பிடித்தமான தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்து பிரதமரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நிர்வாகிகள் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் முதல் நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, நாம் இங்கே பேசிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் இருக்கிறாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் இடத்துல இருக்கிறாங்க, ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க இடத்துல இருக்கிறாங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே திருச்சியில ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இது தொடர்ந்து பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுது எல்லா இடத்திலும் கூட இதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அர்த்தபூர்வமாக அவரை வரவேற்க வேண்டும், அவருக்கு பிடித்த ஒரு வேலையை செய்து அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அது இந்த முறை ஆரம்பித்திருக்கின்றோம், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர், கோயம்புத்தூர் இதே பிரச்சனை, அதை வந்து மத்திய அரசு வரைக்கும் எடுத்துட்டு போனோம். ஏன்னா இப்ப என்ஜிடி பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்து கூட குப்பை கிடங்குல வந்து முறையான செக்ரிகேஷன் பண்ணாம நம்முடைய மாநில அரசு பல இடத்துல வந்து தவறான சில செயல்பாடுகளை கொண்டு வர்றாங்க. என்ஜிடி தீர்ப்பு கொடுத்து அதை செயல்படுத்தாம ஃபைன் போட்டு, ஃபைன் கட்டாம தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே மாநகரங்களை குப்பை கிடங்குகளை மாத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்குதுங்கன்னா அர்பன் லேண்ட்ஃபில், அர்பன் வேஸ்ட் எல்லாம் சிட்டிக்குள்ள குமிய ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து மாநில அரசு நிச்சயமா அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் அதை கையாளணும். குறிப்பா வந்து வேஸ்ட் செக்ரிகேட்டர்ஸ் இருந்து ஆரம்பிச்சு இன்சினரேட்டர்ஸ் கொண்டு வந்து மக்கள்கிட்ட இன்னுமே ஆரிஜின் ஆஃப் வேஸ்ட்ல வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை பிரிக்கும் அளவுக்கு ஒரு நாலேஜை கொண்டு வந்து சில இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து இதை வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அனைத்து இடத்திலும் செய்யும் போது தான் நடக்குங்கண்ணா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஒரு ஊருக்கு ஒரு குப்பை கிடங்கு அந்த ஊர்ல முக்கியமோ, இப்ப கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டீங்கன்னா வெள்ளலூர், இங்க வந்து பாத்தீங்கன்னா அரியமங்கலம், நீங்க சொன்ன இடம், சிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா மார்க்கெட் பக்கத்துல இங்க சொல்றாங்க தினமும் 21 டன் குப்பை வருது. ஆனா மாநகராட்சி வந்து மேக்சிமம் ஒரு 10-15 டன் கிளீன் பண்ணா கூட ரெசிடியூவல் குப்பை ஒரு 7-8 டன் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு. ஸோ எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது. குறிப்பா குப்பைக்கு வந்து மாநில அரசு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த குப்பையை அவங்க மெனியூரா மாத்தலாம். கொஞ்சம் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாநகராட்சியோட சேர்ந்து இந்த குப்பைகள்லாம் இன்சினரேட் பண்ணி அது ஒரு வேஸ்ட் எடுத்து திரும்ப வெளியிருக்கக்கூடிய உரத்திலிருந்து செய்யலாம். அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். தமிழக அரசு செய்வதில்லை என்பது எங்களுடைய வருத்தம். அதனால் நாங்களே இப்ப மத்திய அரசு மேல டிபெண்ட் ஆகிறோம். என்ஜிடில இருந்து ஃபைன் போடுங்க, அவங்களை கேளுங்க. அது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நீங்க சொல்ற இடத்துல குப்பை கிடங்கு சேருதோ கிரவுண்ட் வாட்டர் தண்ணிக்குள்ள லீச்சிங் ஆகுது. உள்ளது போயினா குடிக்க முடியாம மாசு பிரச்சனையாகி இது வந்து தமிழகத்துல எல்லா மாநகரத்திலையும் அதிகமாக பிரச்சனையாக இது மாறிக்கொண்டிருக்குதுங்க. முயற்சி எடுக்கணும், தொலைநோக்கு பார்வை வேணும், அரசுக்கு ஒரு எஃபர்ட் போடணும், நம்ம சரி பண்ணணும், எதுக்கு நம்ம ஊர்ல குப்பை சேர்த்துறதுக்கு வர்றோம் அப்படின்னு. அதே நேரத்தில் மாநகராட்சியும் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணணும். ஏன்னா முதல்ல இவ்வளவு குப்பை சேர்றதே குறைக்க முடியுமான்னு பார்க்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குப்பைகள் நிறைய இருக்கு. இதுக்கு வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா? நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய ரெசிடியல் குப்பை, காலங்காலமா அந்த கீழே இருக்கிற குப்பை யாரும் கிளீன் பண்றதே இல்லை. அது இன்னைக்கு தொடங்காட்டி மேல அது ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் பாருங்க. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.